வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்க்கக்கூடிய இந்த 3 ப்ராடக்ட் இமேஜஸையும் வந்து நான் ஏஐயை பயன்படுத்தி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னுடைய கம்பெனி லோகோ போட்ட ஒரு ஃப்ளாஸ்க் இமேஜை க்ரியேட் பண்ண சொன்னேன். அதுலேயும் வந்து 2-3 வேரியேஷன்ஸு ட்ரை பண்ணேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ளாஸ்க் இமேஜனுடைய டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸு அப்புறம் டிஃப்ரெண்ட் மாடுலேஷனில் வந்து மல்டிபிள் காப்பீஸ் பண்ண சொல்லி அதை க்ரியேட் பண்ண சொன்னேன். அந்த ஏஐ வந்து இப்படி க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ராக் ஷூட்டு அதுலேயும் என்னுடைய லோகோவை போட்டு ஒரு ட்ராக் ஷூட் மாடல் வந்து க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ராக் ஷூட்டை வந்து இந்த மாதிரி மாடல்ஸ்க்கு வந்து பொருத்தி காமிக்க சொன்னேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே லாஸ்ட் மாடல் இருக்குது பாருங்கள், அது வந்து என்னுடைய அந்த ஃப்ளாஸ்க்கு நான் முதல்ல க்ரியேட் பண்ண பாருங்கள், அந்த ஃப்ளாஸ்க்கை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ண சொன்னேன். அதையுமே வந்து இந்த ஏஐ வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த பதிவில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்க போகிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, easyremove.ai அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா ஏஐ இகாமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஏஐ வர்ச்சுவல் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஏஐ ப்ராடக்ட் ஸ்டேஜிங் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. மூணாவதாக பார்த்திங்கன்னா ஏஐ ப்ராடக்ட் இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம இந்த ப்ராடக்ட் இமேஜ் ஜென்ரேட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முதல்ல நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே அப்லோட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து உங்களுடைய கம்பெனி லோகோ இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்குங்க பார்த்தீங்களா, உங்களுடைய ப்ராடக்டோடைய இமேஜ் அதுவாக இருக்கலாம். ஸோ அப்படி உங்கள்கிட்ட ஆல்ரெடி இமேஜ் இருந்ததுன்னா, அதாவது ப்ராடக்ட் இமேஜ் இருந்ததுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி வேறு மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது ப்ராடக்ட் இமேஜை இதுலேயே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லோகோவை வந்து அதில் பதிக்கணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து லோகோவை மட்டும் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லோகோவை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டியில் வந்து ஸ்டாண்டர்ட் அல்லது ப்ரீமியம் உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுக்கிறேன். அதுக்கடுத்தது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இதை போர்ட்ரேட்டாக வச்சுக்கிறேன். ஸோ 9:16 இதை வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது வந்து இந்த ஸ்டைல் அப்படின்றது பார்த்திங்களா, இந்த ஸ்டைலில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு இப்போதைக்கு வந்து நோ ஸ்டைல்லே வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது இந்த ப்ராம்ப்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் என்ன மாதிரியான இமேஜ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது. ஸோ புதுசாக க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் கம்ப்ளீட்லி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ரெடிமேடாக ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஃப்ளாஸ்க்கு க்ரியேட் பண்ண பார்த்திங்களா, நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை வந்து ரெடி பண்ணேன். ஸோ இந்த ப்ராம்ப்டை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியான் க்ரீன் கலரில் வந்து ட்ராவல் ஃப்ளாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணணும். அதில் வந்து இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் தமிழா அப்படின்னு சொல்லி அந்த பேரை வந்து எம்பாஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் பிளாக் லெட்டர்ஸில் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா அந்த கலரை வந்து ஃப்ளாஸ்க்கு கலர் கூட வந்து பிளெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்கிரேவ் த அட்டாச்சு லோகோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லோகோவை வந்து அந்த ஃப்ளாஸ்கில் வந்து என்கிரேவ் பண்ண சொல்லியிருக்கேன். மேக் ஷூர் டு பிளெண்ட் லோகோ வித் ஃப்ளாஸ்க் வித் நேச்சுரல் பிளாஸ்டிக் லுக் அண்ட் சேம் கலர் ஆஸ் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போது நான் ஜென்ரேட் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சில ட்ரையல் அண்ட் எரருக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வந்து கிடைச்சது. இந்த ப்ராம்ப்ட்லேயும் வந்து நான் வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து மேக் த ஃப்ளாஸ்க் கேப் பிளாக் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். மேக் த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த நெக் வித் எஸ்எஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு 2 ட்ரையலுக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு சொன்னாக்கா, நீங்கள் இந்த ரீஜென்ரேட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே புரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு நல்ல இமேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ப்ராம்ப்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால்,
இங்கே இந்த ரீஎடிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும், அல்லது இந்த பேஜே வந்து ரீலோட் பண்ணணும். இல்லைன்னா சம்டைம்ஸ் இது வந்து சரியாக ஒர்க் ஆகாது, நான் கவனித்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்ளாஸ்க்கை வந்து கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி இது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நம்ம இந்த ஃப்ளாஸ்க்கை வந்து இது மாதிரி மல்டிபிள் பொசிஷன், மல்டிபிள் போஸு, அப்புறம் இந்த மல்டிபிள் காப்பீஸு வேறு மாடுலேஷனில் நம்ம க்ரியேட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த ஏஐ இகாமர்ஸ் இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஏஐ ப்ராடக்ட் ஸ்டேஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கிளிக் ஆர் ட்ராக் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ண பாருங்கள், அந்த ஃப்ளாஸ்க்கை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த குவாலிட்டியில் வந்து ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க அல்லது ப்ரீமியம் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஸோ அடுத்தது இந்த சைஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டைம் எனக்கு வந்து மல்டிபிள் காப்பீஸ் வேணும் இல்லையா, கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக வேணும். அதனால் லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணிக்கிறேன், 16:9 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ப்ராம்ப்டை ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, த அட்டாச்டு இமேஜ் இஸ் எ ஃப்ளாஸ்க்கு, அதை நீங்கள் கிளியராக சொல்லிடணும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ நீட் 3 காப்பீஸ் ஆஃப் திஸ் ஃப்ளாஸ்க் அரேஞ்ச்டு ஒன் நெக்ஸ்ட் டு த அதர், அதாவது ஒன்றுக்கு அடுத்தது இன்னொன்று அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆன் ஏ வுடன் டீக்குட் டேபிள். த ஃபஸ்ட் ஃப்ளாஸ்க் ஷுட் பி ஆஸ் இன் த இமேஜ் ஸ்டாண்டிங் பொசிஷன், அது ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கணும். செகண்ட் ஃப்ளாஸ்க் வந்துட்டு அந்த லிட்டு வந்து ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த லிட் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். மூணாவது வந்து த ஃப்ளாஷ் ஷுட் பி லையிங் ஆன் த டேபிள் டயக்னலி அண்ட் ஓப்பன் ஆஸ் வெல், அதுவும் ஓப்பனில் தான் இருக்கணும். த ஓப்பன் பார்ட் ஷுட் பி கிளியர்லி விசிபிள் ஃப்ரம் த ஃப்ரண்ட்லேருந்து விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபார் ஆல் த ஃப்ளாஸ்க் த இன்னர் பார்ட் ஷுட் பி மேட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டல், அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டெயின்லெஸ் எஸ்எஸ் மெட்டீரியலில் அது வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரேட் பட்டனை கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஸோ நம்ம கேட்ட மாதிரி 3 டிஃப்ரெண்ட் போஸு, டிஃப்ரெண்ட் மாடுலேஷனில் வந்து இது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ அடுத்தது நான் வந்து அந்த இது சொன்னேன் பார்த்திங்களா, இந்த ட்ராக் ஷூட், அதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, ஏஐ ப்ராடக்ட் இமேஜ் ஜென்ரேட்டர், அதையே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்கள்கிட்ட ஆல்ரெடி அந்த உங்களுடைய ப்ராடக்ட் இமேஜ், அதாவது இந்த கிளாத் இமேஜ் இருக்கலாம், இந்த ட்ராக் ஷூட் இமேஜ் இருக்கலாம், எக்ஸாம்பிள் ஒரு டிஷர்ட் இமேஜ் இருக்கலாம். ஸோ அதை வந்து ஆல்ரெடி இருந்தால் அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் தேவையான மாடுலேஷன்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வந்து இமேஜ் வந்து இல்லை, அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் லோகோவை மட்டும் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோகோவை அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது இந்த குவாலிட்டி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம். சைஸில் வந்து நான் இந்த டைம் வந்து போர்ட்ரேட் தான் வச்சுக்கிறேன், 9:16. ஸோ அதுக்கடுத்தது ஸ்டைல் வந்து நோ ஸ்டைல், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ ப்ராம்ப்ட் வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்டு ட்ராக் ஷூட் ஃபார் மென், அதுக்கப்புறம் வந்து வித் 6 பாக்கெட்ஸ் இன் போத் ஷர்ட், அதை ஷர்ட்டில் எத்தனை வேணும், 2 நம்பர்ஸ் வேணும், பேண்ட்டில் வந்து 4 நம்பர்ஸ் வேணும், அதை கிளியராக போட்டிருக்கேன். அதை வந்து எம்ப்ராய்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அதாவது நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லோகோவை வந்து அந்த ட்ராக் ஷூட்டில் வந்து எம்ப்ராய்டர் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். மேக் ஷுர் தட் இட் லுக்ஸ் லைக் எம்ப்ராய்டரி ஒர்க், அது எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இட் ஷுட் லுக் ஆஸ் இஃப் இட்ஸ் சீவ்டு வித் த த்ரெட் அண்ட் பிளெண்ட்ஸ் வித் த கிளாத். அதுக்கப்புறம் பிரிண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் தமிழா ஆன் த ஷர்ட். ஸோ ஷர்ட்டில் அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அதையும் கூட வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க இது என்ன செய்யுதுன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் ஷூட் வந்து நம்ம கேட்ட மாதிரி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நம்ம லோகோ இருக்குது, இந்த சைடு கம்ப்யூட்டர் நாலேஜ் தமிழான்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 6 பாக்கெட் வைக்க சொல்லியிருக்கேன், 6 பாக்கெட் வச்சுருக்கு. ஸோ நம்ம இதையும் கூட டவுன்லோட் பண்ணிடுவோம். ஸோ
ஸோ இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேவரேட்டு இந்த ட்ராக் ஷூட்டை வந்து மாடலுக்கு பொருத்தி பார்க்குறது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். இதுதான் உங்களுக்கு உங்களில் நிறைய பேருக்கு இந்த டூல் வந்து தேவையான டூல்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஏஐ இகாமர்ஸ் இந்த இடத்துக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் ஏஐ வர்ச்சுவல் மாடல் இந்த இடத்துக்கு வந்துருங்க. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஜென்ரேட் பண்ண பார்த்தீங்களா, இப்போ அந்த கிளாத்தை வந்து அந்த ட்ராக் ஷூட்டை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து ப்ராடக்ட் இருந்தால் அந்த ப்ராடக்ட் இமேஜை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாடல் இருக்குது பார்த்தீங்களா, மாடலில் வந்து உங்களுக்கு எந்த மாடல் தேவை அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆக்சுவலி இந்த மாடல் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து போஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும், எந்த போஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த போஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த போஸை தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். சரி, இப்போ இந்த வாட்டி இதை ட்ரை பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது இந்த பேக்ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரேண்டம்னு இருக்குது. ரேண்டம்னு இருந்தால் பேக்ரவுண்டு அதுவே வந்து ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பெஸ்ட்டுனா இந்த ஸ்டுடியோ இதை வச்சுக்கோங்க, ப்ளெயினாக இருக்கட்டும். ஸோ ப்ளெயினாக இருந்தால் தான் நல்லது, நம்ம ஃபர்தர் எடிட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த ரீப்ளேஸ் மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ ரீப்ளேஸ் அப்லோடட் கிளாத்ஸ் ஒன்லி, மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை இதுக்கு பயன்படுத்திக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருவேளை உங்கள்கிட்ட எந்த இமேஜுமே இல்லைன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் போகலாம், அதாவது அதுவே வந்து ஒரு டிசைன் பண்ணிவிடும். பட் இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராம்ப்டில் எழுதியே ஆகணும், ஏன்னா அதுக்கு என்ன ஜென்ரேட் பண்ணணுன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம டைப் பண்ணிவிடுவோம். ஸோ ப்ராம்ப்ட்டுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்டில் வந்து பார்த்திங்கன்னா த அட்டாச்டு இமேஜ் இஸ் மென்ஸ் ட்ராக் ஷூட். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிவிடுவோம். முதல்ல நம்ம அட்டாச் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து என்ன அப்படின்றது இந்த ஏஐக்கு புரிய வைக்கணும். அடுத்தது த மேல் மாடல் ஷுட் பி a handsome rugged man with ஓகே, இது வித் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதை எடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, he should be wearing engineering cap. ஸோ என்ஜினியரிங் கேப் அப்படிங்கிறத விட நான் வந்து ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கு அடுத்தது he should have ஹேண்டல் பார் முஸ்டாஷ். ஸோ அதாவது அவனுடைய மீசை இதுவும் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா முஸ்டாஷ் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் வரும். அதில் உங்களுக்கு தேவையான ஸ்டைலை நீங்கள் போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஆஸ்பெக்டுனுடைய ஸ்டைல் இருக்குது, அதை வந்து நம்ம சர்ச் பண்ணி நம்ம அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க இது வந்து என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து ஜென்ரேட் கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது வந்து இந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. நம்ம வந்து ஒரு 2-3 வாட்டி ரீஜென்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த இமேஜே ஓகேன்னு தோணுது. இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே அந்த ஃப்ளாஸ்க் இமேஜ் ஜென்ரேட் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாடல் வந்து கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கட்டாயமாக இந்த பேஜை வந்து ரீலோட் பண்ணுங்கள். ஸோ இங்கே அட்ரஸ் பாரில் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆகும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் பாருங்கள், அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்தது மாடலுக்கு ஒன்ஸ் அகெயின் நம்ம போய் இதே சேம் மாடலை செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கடுத்தது போஸ் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இதுலேயே இந்த ரேண்டம்லேயே விட்டுருங்க, அல்லது நீங்கள் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து இப்போதைக்கு இந்த ரேண்டம்லேயே விட்டுடுறேன். அதுக்கடுத்தது வந்து குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்டில் வச்சுக்கலாம், அல்லது இந்த அட்வான்ஸ்டில் வச்சுக்கலாம். அட்வான்ஸ்டே செலக்ட் பண்ணுவோம் இந்த டைமு, ஏன்னா கொஞ்சம் ஆக்யூரஸ் வரணும் அதனால். ஸோ அதுக்கடுத்தது ரீப்ளேஸ் மோடில் வந்து நம்ம இது தான் செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கடுத்தது ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம்.
ஸோ இதில் இந்த டைம் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the attached image is men's track shoot and a green flask. க்ரீன் ஃப்ளாஸ்க்கையும் நம்ம அப்லோட் பண்ணோம். சாரி, 2 இமேஜை நம்ம அப்லோட் பண்ணோம். ஏன்னா ஃப்ளாஸ்க்கும் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஃப்ளாஸ்க்கு தான் கையில் பிடிக்கணும். ஸோ அதனால் ஃப்ளாஸ்க்கு அப்புறம் இது ரெண்டுத்தையுமே வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ 2 இருக்குது. ஸோ 2 இமேஜை அப்லோட் பண்ணிட்டோம். The male model wearing this track should be a handsome rugged man. அதுக்கப்புறம் வந்து he should be wearing engineering helmet, அதை போட்டிருக்கேன். ஓகே. he should have handlebar mustache, அதுவும் ஓகே. he should be holding the attached flask, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரி, இப்போ வாங்க ஜென்ரேட் இமேஜ் கிளிக் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு சில ட்ரையல் அண்ட் எரருக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஸோ நடுவில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இமேஜஸ் வரல. ஸோ அதனால் திரும்ப நான் ரீஜென்ரேட் பண்ணியிருக்கேன். சில இமேஜஸ் கூட நான் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் இமேஜஸ் வரலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ஈஸி ரிமூவ் வந்து புது டேப்பில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அர்த்தம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த சைட்டை வந்து ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். அப்படி பண்ணுறதால உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து 2 விதமான அவுட்புட்டு எனக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். ஒன்று வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கு. ஸோ இதையும் வந்து டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ ஈஸி ரிமூவ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட்டு வெறும் ஒரு இ-காமர்ஸ் ஏஐ டூல் கிடையாது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்டீரியர் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரூம் டிசைனிங் எல்லாம் கூட பண்ணிக்கலாம். நான் போன பதிவில் வந்து உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஐ ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குது. இது மூலமாக நீங்கள் வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, அப்ஸ்கேலிங் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த ஃபோட்டோலேருந்து எரேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மேஜிக் எரேசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி பல டூல்ஸ் இருக்குது. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் என்ஹான்சர் டூல்ஸ் இருக்குது. அதாவது ஃபோட்டோ ரீஸ்டோரேஷனாக இருக்கலாம், ஃபோட்டோ அன்பிளரிங்காக இருக்கலாம், அப்ஸ்கேலிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு. அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல்லையே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வாட்டர் மார்க் ரிமூவல் கூட இருக்குது. டெக்ஸ்ட் ரிமூவர் இருக்குது. இந்த ஜிஐஎஃப் பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்குது. இப்படி பல ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய ஏஐ மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது மாதிரின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேனோ பனானா, சி ட்ரீம் 4.0, ஜிபிடி இமேஜு, இது மட்டும் இல்லை. நான் வந்து இந்த இடத்துல போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ போனீங்கன்னா இந்த கிரியேட்டர் இருக்குது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், நிறைய ஏஐ மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஈஸி ரிமூவ்தே வந்து 2 வெர்ஷன் இருக்குது. 4.0, 3.0 இருக்குது. நேனோ பனானானுடைய வேறு வெர்ஷன்ஸ் இருக்குது. 2 நேனோ பனானா 2, அப்புறம் நேனோ பனானா ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து ஜிபிடி 2 இருக்குது. சி ட்ரீம் 4.5, 5.0, 4.0, இது இத்தனை இருக்குது. அப்புறம் குவென்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சப்போஸ் நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டூல் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு இந்த ஆஃபரில் ஓடிட்டுருக்கு. ஸோ $15 வந்து ஒரு 300 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. $15 சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1500 அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே வரும். ஸோ இதில் வந்து 300 கிரெடிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஜிமெயில் ஐடி பயன்படுத்தி ஃப்ரீ சைனப் பண்ணிக்கலாம். சைனப்புக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எவ்ரிடே வந்து ஒரு 10 கிரெடிட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, ஆட்டோ கிஃப்ட் மாதிரி. ஸோ அந்த 10 கிரெடிட்ஸை பயன்படுத்தி நீங்கள் இந்த டூலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். எவ்ரிடே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 10 கிரெடிட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பதிவு வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக வந்து இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பதிவு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த பதிவில் உங்களுக்கு இதே போல் ஒரு நல்ல டூல் கொண்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் காமிக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.